நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ட்ரை கோகோனட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் தேங்காய் உடைச்சிக்கிட்டு வந்தாக்கா தேங்காய் நமக்கு வீட்டில் மீதியாக இருக்கும். அது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது யூஸ் பண்ணாமல் இருந்தாக்கா அதிகபட்சமாக அது ஒரு வாரம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இருந்தாக்கா அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும், ஒரு பழுப்பு நிறமும் ஆயிடும் தேங்காயும். இந்த மாதிரி ட்ரை கோகோனட் நம்ம செய்து வச்சுட்டாக்கா நாம் எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு தேங்காயை எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதனுடைய ப்ரௌன் பகுதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் துருவுறதுல தான் நான் துருவி எடுத்தேன். இந்த பாருங்கள், இதில் தான் நான் தேங்காயை துருவி எடுத்துக்கினேன். அப்படி இல்லைன்னா தேங்காயை பீஸாக கட் பண்ணி நம்ம ப்ரௌன் கலராக இருக்கிற பகுதியை மட்டும் கத்தியால் செதுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இப்போ நான் அரைச்சின்னு வந்துட்டேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு நைஸாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரௌன் கலர் பகுதியெலாம் எடுத்துகிட்டு போட்டதால் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு வெள்ளையாக கிடைக்கும் ட்ரை கோகோனட்டு. இப்போ இது கூடவே நான் துருவி வச்சுக்கிற தேங்காயும் போட்டுக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் துருவி வச்சதால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் துருவின தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் நாம் இதை அரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சி எடுக்கும்போது எல்லாமும் ஒரே ஈவனாக மசிஞ்சிருக்கும். பாருங்கள், பெருசும் சின்னதுமாக இருக்காத தேங்காய் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். அதனால் நான் மறுபடியும் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வானலில் அடுப்பில் போட்டுட்டு வானல் நல்லா சூடு ஏறின பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் திருவலை அதில் போட்டுக்கலாம். தேங்காய் திருவல் போட்டுட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம தேங்காயை வதக்குனாக்கா அங்கங்கே கருப்பாகிடும். நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நமக்கு வெள்ளையாக தேங்காய் திருவல் தேனோம்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு வெள்ளையாக கிடைக்கும். பாருங்கள், அடுப்பு ரொம்பவும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை இப்படியே நம்ம கலந்து விட்டுன்னே இருக்க இந்த கட்டியாக இருக்கிறதுல நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக ஆகிடுச்சு. அங்கங்கே சின்னதாக கட்டியாக இருக்குது. இதையும் நம்ம நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டால் இந்த மாதிரி உதிரியாகிடும். நம்ம இந்த மாதிரி லேசாக உதிரியாக ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வானலில் இருக்கிற சூட்லேயே இதை கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுனே இருக்கலாம். இப்படி கலந்து விட்டுனே இருக்கும்போது நல்லாவே உதிரியாகிடும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து விட்டுன்னு இருக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விடாமல் இருந்தால் செவந்து போயிடும் தேங்காய். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக. இது நமக்கு சரியான பதம். இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆறின பிறகு டப்பாவில் கொட்டி ஃப்ரீஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு போடலாம். எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கலர் பாராமல் வெள்ளையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.